மன்னாரில் காற்றாலை மின் செயல் திட்டத்துக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்ற நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக காற்றாலைகளை தீவுக்குள் கொண்டு செல்வதற்கான முயற்சி இடம்பெற்றது. இந்த நிலையில் குறித்த காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை போராடி அமைதியான முறையில் தடுக்க முயன்ற மக்கள் மீது போலீசார் கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும் ஜனாதிபதி கடந்த மாதம் அளித்த பணிப்புரையை மீறி காற்றாலை உதிரிகள் தீவுக்குள் கொண்டு செல்ல முயற்சி நடந்துள்ளது. நேற்றிரவு 10 மணியளவில் முதல் கட்டமாக அமைதியான முறையில் காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை மக்கள் தடுத்து நிறுத்த முற்பட்ட போதிலும் மக்களின் எதிர்ப்பை மீறி காற்றாலை உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இரவு 12 மணியளவில் இரண்டாவது கட்டமாகவும் காற்றாலை உதிரிகள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பொதுமக்கள், அருட்தந்தையர்கள் ஆகியோர் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்த முயன்றனர். இதன்போது அங்கிருந்த பெண்கள், அருட்தந்தையர்கள் என அனைவர் மீதும் போலீசார் கொடூரமாக தாக்குதல் மேற்கொண்டு கூட்டத்தை கலைக்க முற்பட்டனர். அதே நேரம் போராட்டக்காரர்களை தடுப்பதற்காக விசேட அதிரடி படையினரையும் பயன்படுத்தி ஆயுத முனையில் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி தாக்கி காற்றாலை உதிரி பாகங்களை கொண்டு சென்றுள்ளனர். குறிப்பாக சில பெண்கள் மீது கால்களால் மிதித்தும் தடிகளால் அடித்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் தாக்குதலுக்குள்ளானவர்கள் சிகிச்சைக்காக மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். நாங்க எந்த விதமான மனிதாபிமானத்தை எதிர்பார்க்கலாது. ஏண்டா இது NPP இல்ல, இது JVP. வெத்த வெறி பிடிச்சவங்க, அவங்களாலதான் இப்படி நடந்தது. போராட்டத்துக்கு வாங்க, நம்ம மண்ணை அழிச்சு நாசமாக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு இருந்து என்ன செய்ய போறீங்க நீங்க? உங்களுக்கு உணர்வு இல்லையா? கொஞ்சம் தூக்கி வர ஆமாக்காரன் போலீஸ்காரனும் அப்ப நாக்க புடிச்சு சாவு. பாதுகாப்பு ஒரு மரியாதை இல்ல, ஒரு பெண்கள் பாதுகாப்பு இல்லாம பெண்களுக்கு அடிக்கிறாங்க. அவனை பெத்த அம்மா அம்மா பொம்பளை தானே வெக்க கட்டவன் ஒரு பொம்பளைக்கு அடிக்கிறானே, வந்திருக்க மாட்டான். உண்மையா சொல்ல போனா இந்த அரசாங்கத்துக்கு நாங்க நம்பி வாக்களிச்சு இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை. மன்னார்ல இருக்கிற ஒரு பொம்பளை கூட கணக்கெடுக்காம என்னுடைய அடாவடித்தனத்தின் வழியா எங்களுடைய மக்கள் பலர் தாக்கப்பட்டு சிலர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலருடைய உடலில் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. எங்களுடைய குருக்களை தூக்கி எறிந்திருக்கிறார்கள், அவமானப்படுத்தியிருக்கிறார்கள், தூசணத்தால் பேசியிருக்கிறார்கள். இது மிகவும் வேதனைக்குரியது. ஆனால் இது எங்களுடைய தோல்வி அல்ல, இது எங்களுடைய வெற்றி. நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை நாங்கள் பொறுமுறை தொடர்ந்து முன்னேறுவோம். எங்களுடைய மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறோம். ஆகவே எங்களை யாரும் அழிக்க முடியாது, யாரும் எங்களை பயமுறுத்த முடியாது. இந்த அநீதிக்கு நாங்கள் நீதி கிடைக்கும் வரை தாக்கப்பட்டவர்களுக்கான தூசணம் பேசிய அந்த பெரிய அதிகாரி, அவருக்கு எதிரான மற்றது எங்களுடைய மக்களை தாக்கிய எல்லா காவல்துறை வீரருக்கான உடனடி நடவடிக்கை அரசாங்கம் செய்யாவிட்டால் தொடர்ச்சியாக போராட்டம் காவல்துறைக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த இடத்திலே எங்களுடைய மக்கள் சார்பாக உறுதியாக நான் சொல்லி வைக்கின்றேன். திங்கட்கிழமை எங்களுடைய நிர்வாக முடக்கம் எங்களுடைய மன்னார் மாவட்டம் முழுவதும் முடக்கப்படுகின்றது. அன்றைய நாளில் எல்லா கடைகளும் போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டு அதே நாளில் எல்லா பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகளை வீடுகளில் வைத்துக் கொள்ளுங்கள், பாடசாலைகளுக்கு அனுப்பாமல் உங்கள் வீடுகளில் வைத்து இந்த வாழ்வினுடைய உண்மையான விளிமியங்களை கற்றுக் கொடுங்கள். அந்த நாள் முழுவதும் எங்களுடைய உரிமைக்கான நாளாக எங்களுடைய மாவட்டம் முழுவதும் அதற்கான குரல் கொடுக்கின்ற நாளாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது. அன்றைய நாளில் எல்லோரும் முழுமையாக அதற்கு ஒத்துழைப்பு தந்து இந்த மன்னார் பட்டினத்தில் ஒன்று கூடி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க எல்லோரும் வர வேண்டும் அன்போடு நான் கேட்டு நிற்கின்றேன். நன்றி.